அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான மனு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அனுர அரசுக்கு நெருக்கடி ஆரம்பம். நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தம். சுழன்றடித்த காற்றால் தூக்கி வீசப்பட்ட முச்சக்கர வண்டி. கொழும்பில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. முச்சக்கர வண்டியில் கடத்தி சென்று கொள்ளை. எதுவித மோதல்களும் இல்லை. அரசாங்கத்தின் அதிரடி அறிவிப்பு. துசித கலோலுவை மீதான துப்பாக்கிச்சூடு தொடர்பில் மேலும் 3 கைது. தமிழர் பகுதியில் விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற கார் பாதசாரி பரிதாப மரணம். யாழில் NPP கட்சி வேட்பாளர்களிடையே மோதல். தொடர்பென விரிவான செய்திகள். தேசப்பந்து தென்னக்கோனை காவல்துறை அதிபராக நியமிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த முடிவு அரசியலமைப்பிற்கு முரணானது என்று தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரிக்க உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த மனுக்கள் இன்று நீதிபதிகள் ஜனக் டி சில்வா, சோபித ராஜகருணா மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது குறித்த மனுக்களை செப்டம்பர் 8ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தேசப்பந்து தென்னக்கோனை காவல்துறை அதிபராக நியமிப்பதற்கு எதிராக கர்தினால் மல்கம் ரஞ்சித் மற்றும் இளம் பத்திரிகையாளர்கள் சங்கம் ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்தனர். மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபராக பணியாற்றிய தேசப்பந்து தென்னக்கோன் காவல்துறை அதிபராக பரிந்துரைக்கப்பட்ட போதிலும் அரசியலமைப்பு சபையில் பெரும்பான்மை வாக்குகளால் அந்த நியமனம் அங்கீகரிக்கப்படவில்லை என்று மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் தொடர்ந்து திணைக்கள ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் அந்த வேலைநிறுத்தம் நிறுத்தப்பட்டது. தற்போது அஞ்சல் மற்றும் தொலை தொடர்பு அதிகாரிகள் சங்கம் வேலைநிறுத்தத்தில் குதிக்கவுள்ளதாக அறிவித்துள்ளனர். இதன்படி இன்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தை திட்டமிட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் நிரோஷன தெரிவித்துள்ளார். ஆட்சேர்ப்பு நடைமுறையில் ஏற்படும் தாமதங்களை நிவர்த்தி செய்வது உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்தம் நடத்தப்படவுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். அனுராதபுரத்தில் வீசிய பலத்த காற்று காரணமாக திஸ்ஸவாவிக்கு அருகிலுள்ள வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியொன்று வாவிக்குள் தூக்கி வீசப்பட்டுள்ளது. இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து பிரதேசவாசிகள் மற்றும் போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் இணைந்து முச்சக்கர வண்டியை மீட்டு கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். அதேவேளை நாட்டை சூழவுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் எச்சரிக்கை விடுத்து இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு அறிவித்தலை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாவட்டம் ககதுடுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சியம்பலாங்கொட பிரதேசத்தில் உள்ள வாவிக்கு அருகில் இருந்து இன்று காலை ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக ககதுடுவ போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர். சடலமானது களபோவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் ககதுடுவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கம்பகா கழனி பிரதேசத்தில் நபரை தாக்கி முச்சக்கர வண்டியில் கடத்தி சென்று 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்ளையிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் பேலியகொடை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பேலியகொடை போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் களனி கோணவில பிரதேசத்தைச் சேர்ந்த 37 மற்றும் 58 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேலியகொடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்கத்திற்குள் எந்த உள்மோதல்களும் இல்லை என அமைச்சர் கேடி லால்காந்த தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தவறான தகவல்களை பரப்பி வருவதாக அவர் அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார்.
அத்துடன் அமைச்சரவை மாற்றம் அல்லது பிரதமர் மாற்றம் குறித்த கூற்றுக்களை நிராகரித்த அமைச்சர் அத்தகைய கூற்றுக்கள் ஆதாரமற்றவை என்றும் அவற்றை பரப்புபவர்களின் தலைகளை சோதனை செய்ய வேண்டும் என்றும் விமர்சித்துள்ளார். அதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், தேசிய மக்கள் சக்தி கட்சியின் விரிவாக்கம் முடிந்தது. கொழும்பு மாநகர சபையின் கட்டுப்பாட்டை நாங்கள் பெற்றுள்ளோம். எங்கள் வேட்பாளர் பிரேகாலி பால்தஷார் ஏற்கனவே முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதை உத்தியோகபூர்வமாக்குவதற்கு மாத்திரமே உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் நிர்வாக படிப்பாளர் துசித கல்லோலுவையின் ஜீப் வண்டி மீதான துப்பாக்கிச் சூடு தொடர்பில் மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். நாரகேன்பட்டி சுற்றுவட்ட வீதியில் கடந்த 17ஆம் தேதி தனியார் வைத்தியசாலைக்கு அருகில் துசித கல்லோலுவை பயணித்த ஜீப் வண்டி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் பிரகாரம் தற்போதைக்கு 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் மற்றும் சம்பவத்திற்கு உதவிய மேலும் 2 சந்தேக நபர்கள் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் வத்தலை மற்றும் கிருளப்பனை பகுதிகளில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் வைத்திருந்த 4 கையடக்க தொலைபேசிகள் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 31, 32 மற்றும் 40 வயதான வத்தலை மற்றும் கொழும்பு 14 பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர். நாரகேன்பட்டி போலீசார் மற்றும் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பெரிய நீலாவணை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கல்முனையில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த காரொன்று இன்று காலை பாதசாரி ஒருவரை மோதிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் விபத்தில் காயமடைந்த நபர் போலீஸ் அதிகாரிகளால் கல்முனை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்துள்ளார். மேலும் உயிரிழந்த பாதசாரியின் அடையாளம் இன்னும் வெளியிடப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அதேவேளை சடலம் கல்முனை மருத்துவமனை பிரேதாரியில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பெரிய நீலாவணை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் வடமராட்சி கிழக்கு தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி சபை வேட்பாளர்களிடையே குழப்பநிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் கடத்தொழில் அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ராஜீவன் ஆகியோருக்கு வேட்பாளர்களால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கில் அபிவிருத்தி திட்டங்களை கருத்தில் கொண்டு உங்களால் நியமிக்கப்பட்ட மாடசாமி செல்வராஜா அவர்களை வடமராட்சி கிழக்கு பிரதேச சபை உறுப்பினராக நியமித்துள்ளீர்கள். எமது பிரதேசங்களில் அவரது செயற்பாடு எந்த வகையிலும் இல்லை. கல்வியறிவு குறைந்த நிலையில் இருப்பவரை, குறிப்பாக எழுத வாசிக்க தெரியாத ஒருவரை அமைப்பாளராக நியமித்து திரும்பவும் வேறொரு பதவியை கொடுப்பது கட்சி சார்ந்து வடமராட்சி கிழக்கு வேட்பாளர்களாகிய நாம் நிராகரிக்கின்றோம். எமது வேட்பாளர்களின் விருப்பத்திற்கு அமைய நாம் அனைவரும் ஒன்று கூடி ஒரு வேட்பாளரை தெரிவு செய்கிறோம். நாங்கள் தெரிவு செய்யும் அந்த தகுதியுடைய நபரை நியமிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.